மதுரையைச் சேர்ந்த தம்பதியினர் ஒரே நாடு ஒரே தேர்தல் ரத்து செய்ய வேண்டும் மற்றும் இவிஎம் மிஷினை நிறுத்திவிட்டு வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி நடைபயண பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கரூர் மாவட்டம் புன்னம்சத்திரம் அருகே 8வது நாளாக இன்று நந்தினி மற்றும் அவரது கணவர் குணா ஆகியோர் பிரச்சார நடைபயணத்தை மேற்கொண்டு இதுகுறித்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். கட்சின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தொடர்ச்சியாக டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி பல வருஷமாக தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம். அதே மாதிரி இவிஎம் மிஷின் வேணாம், வாக்கு சீட்டு முறையில் நியாயமாக தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா ஃபுல்லாக போய் போராடிட்டு இருக்கோம். இப்போ இந்த கட்சியோட கொள்கைகளை விலக்கி மக்கள்கிட்ட பிரச்சாரம் நடத்துகிறோம். என்ன கொள்கை அப்படின்னா இவிஎம் மிஷின் வேணாம், வாக்கு சீட்டில் நியாயமாக தேர்தல் நடத்துங்க. அதான் அப்பதான் மக்களுக்கு அரசியல் உரிமை கிடைக்கும். இது ஜனநாயகத்தை ஃபுல்லா காலி பண்றதா இவங்களோட நோக்கம். இது எலெக்ஷன் அப்பப்ப நடக்குது. நாட்டில் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது அப்படின்னா மக்கள் அவங்களோட உரிமைகளை பேசுவாங்க. ஏன்னா தேர்தல் நேரத்தில் தான் மக்கள் அவங்களோட உரிமைகளை பேச முடியும். அரசியல்வாதியும் மக்களுக்கு பயப்படுவாங்க. பயந்து தான் இந்த எலெக்ஷன் நெருங்க நேரத்தில் கடைசி ஒரு வருஷத்துல மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்வாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. மொத்தமா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்க. கடைசியா தேர்தலே இருக்காதுங்க. அதை நோக்கி தான் நம்ம நாடு போயிட்டு இருக்கு. கடைசியா அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க மனு அநீதி அடிப்படையில் நம்ம நாட்டை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. இப்ப இவிஎம் மிஷின் வச்சு ஓட்டை திருடிட்டு இருக்காங்க. வடநாடு பூரா நாங்க போய் மக்களை சந்திச்சோம். குஜராத் போனோம், மகாராஷ்டிரா போனோம், டெல்லி போனோம். ஃபுல்லா போய் மக்களை சந்திச்சதுல நாங்க மோடிக்கு ஓட்டு போடல, நாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடல. எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு தெரியல. இவிஎம் மிஷின்ல ஃப்ராட் தனம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளோட ஓட்டுரிமை திருடினாங்க. கடைசியா தேர்தலே நடத்த மாட்டாங்க. அதை நோக்கி தான் நம்ம நாடு போயிட்டு இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.